ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான காக்கா கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகான காடு இருந்துச்சு. அந்த காட்டில் சோனு மீனுன்னு 2 காக்கா இருந்துச்சு. சோனு, இன்னும் 2 நாளையில் இந்த முட்டையிலேருந்து நம்ம குழந்தைகள் பிறந்துருவாங்க. எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தைகள் நம்மளை பார்த்து அழகாக சிரிப்பாங்க. நம்ம அந்த குழந்தைகளுக்கு நிறைய உணவுகள் கொடுத்து அதை பத்திரமா பாதுகாத்து வளர்க்கணும். ஆமா மீனு, நம்ம குழந்தைகளை நல்ல குழந்தைகளா வளர்க்கணும். நானும் நம்ம குழந்தைகளை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோனு, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. எனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்களா? சரி மீனு, நான் போய் உனக்கு உணவுகள் தேடி எடுத்துட்டு வரேன். இந்த நேரத்தில் நீ நிறைய சாப்பிட்டாதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். குழந்தைகளையும் உன்னால் அப்பதான் நல்லா பார்த்துக்க முடியும். நான் போய் உனக்கு உணவுகள் எடுத்துட்டு வரேன். நீ நம்ம முட்டைகளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோனு காக்கா உணவு தேடி பறந்து போயிடுச்சு. அதே காட்டில் பட்டு சிட்டுன்னு 2 மைனாக்கள் இருந்துச்சு. சிட்டு, நான் முட்டை போடுற நேரம் வந்துருச்சு. நம்ம கூடு கட்டவே இல்லையே. நான் எதில் முட்டை போடுறது? நம்ம குழந்தைகளை எப்படி காப்பாத்துறது? அதுதான் பட்டு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நமக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால நம்ம கூடும் கட்ட முடியாது. சிட்டு, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. வேற ஏதாவது பறவைகள் கூடு கட்டி அதில் முட்டை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த முட்டையை எடுத்து உடச்சி போட்டுட்டு நம்மளோட முட்டையை அதில் வச்சிட்டோன்னா அந்த பறவைகள் அதோட முட்டைன்னு நினச்சி நம்ம முட்டைகளை அடக்காக்கும். அந்த முட்டையிலேருந்து நம்ம குழந்தைகள் வந்த உடனே நம்ம போய் அந்த குழந்தைகளை எடுத்துட்டு வந்துடலாம். நல்ல யோசனை பட்டு. நான் பறந்து வரும்போது நதிக்கரை ஓரமா 2 காக்கா ஒரு கூடு கட்டி அதுல 2 முட்டை போட்டு வச்சிருந்துச்சு. நம்ம 2 பேரும் போய் அந்த காக்காங்க இல்லாத நேரத்துல அந்த முட்டையை எடுத்து தூக்கி போட்டுட்டு நம்மளோட முட்டைகளை வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பறவைகளும் அந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு போனாங்களாம். சிட்டு, அந்த காக்கா அந்த கூடுக்கு பக்கத்துலயே நிக்குதே. நம்ம எப்படி போய் நம்ம முட்டைகளை வைக்கிறது? கவலைப்படாத பட்டு. நான் போய் அந்த காக்கா கிட்ட பேச்சு கொடுத்து அந்த காக்காவை அங்க இருந்து அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டு பறந்து அந்த காக்கா கிட்ட போச்சான். காக்கா, ஏன் ரொம்ப கவலையா இருக்கிற? என்னுடைய கணவர் எனக்கு உணவு தேடி பறந்து போனார். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரல. அதனால தான் எனக்கு கவலையாக இருக்குது. அப்படியா? நான் வேணா உன்னுடைய முட்டைகளை பார்த்துக்கிறேன். நீ போய் உன்னுடைய கணவரை தேடி பார்த்துட்டு வாயே. சரி, அப்படின்னா நீ என்னுடைய முட்டைகளை பார்த்துக்கோ. நான் போய் தேடி பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா அங்கேருந்து பறந்து போயிடுச்சான். அப்போது காக்கா பறந்து போன உடனே பட்டுவும் சிட்டுவும் சேர்ந்து அந்த காக்கா போட்டிருந்த முட்டையெல்லாம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தன்னோட முட்டைகளை அந்த கூண்டுக்குள்ளே வச்சுட்டு பறந்து போயிட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு மீனு காக்காவும் சோனு காக்காவும் அங்கே பறந்து வந்தாங்களாம். மீனு, உன்னை இங்கே தானே இருக்க சொன்னேன். நீ ஏன் என்னை தேடிக்கிட்டு பறந்து வந்த? சோனு, ரொம்ப நேரம் ஆனனால உன்னைய காணுமேன்னு சொல்லி பறந்து வந்தேன். சரி சரி, இனிமே நம்ம முட்டைகளை விட்டுட்டு நீ இப்படி பறந்து வரக்கூடாது, சரியா? அந்த 2 காக்காவும் தன்னோட முட்டைகள்னு நினச்சிக்கிட்டு அந்த முட்டைகளை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தாங்களாம். 2 நாள் கழித்து அந்த முட்டையில் இருந்து 2 மைனா குஞ்சுகள் வந்தாங்களாம். அந்த காக்கா 2 பேரும் இது நம்மளோட குழந்தைகள் தான் நினச்சிக்கிட்டு அந்த மைனா குஞ்சுகளுக்கு நிறைய உணவுகள் கொடுத்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வளர்த்தாங்களாம். அந்த 2 மைனா குஞ்சுகளும் அந்த காக்காங்க தான் நம்ம அப்பாவும் அம்மாவும் நினச்சிக்கிட்டு அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்களாம். அப்பா,
எனக்கு பறக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு பறக்க கற்றுக் கொடுங்கப்பா. அம்மு, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் சின்ன குழந்தைங்க தான். இன்னும் உங்களுக்கு ரெக்க கூட சரியா முளைக்கல. அதனால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பறக்க சொல்லி கொடுக்குறேன். இப்போ பறந்தினா நீ கீழே விழுந்துருவ செல்லம். சரிம்மா, நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பறக்க கற்றுக்குறோம். அப்போது அந்த மரத்துக்கு சிட்டுவும் பட்டுவும் தன்னோட குழந்தைகளை பார்க்குறதுக்காக பறந்து வந்தாங்களாம். தன்னுடைய குழந்தைகள் முட்டைக்குள்ளே இருந்து வந்து அழகாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். நம்மளுடைய குழந்தைகள் பிறந்து ரொம்ப அழகாக இருக்காங்களே, இந்த குழந்தைகளை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம். அப்போது அந்த மீனு காக்கா கேட்டுச்சான், பறவைகளே, நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இங்கே வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மீனு காக்காவே, எங்களை மன்னிச்சிருங்க. இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் உங்க குழந்தைகள் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் எங்க குழந்தைகள். உங்களுடைய முட்டைகளை எடுத்துட்டு நாங்க எங்களோட முட்டைகளை இதுல வச்சுட்டு போயிட்டோம். இந்த ரெண்டு குழந்தைகளும் எங்க குழந்தைகள். எங்க குழந்தைகளை எங்களோட கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம். எங்க குழந்தைகளை எங்க கிட்டயே கொடுத்துருங்க. அப்போ மீனு காக்கா சொல்லிச்சான், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுடைய முட்டைகளை தூக்கி போட்டதும் இல்லாமல் நாங்கள் வளர்த்த இந்த குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவீங்க? நாங்கள் இந்த குழந்தைகளை கொடுக்க மாட்டோம். இவங்க எங்கள் குழந்தைகள், நாங்கள் தான் வளர்த்தோம். அதனால் இந்த குழந்தைகளை உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம். அப்போது சோனு காக்கா சொல்லிச்சான், மீனு, நீ கவலைப்படாத. நம்ம முட்டைகளை நம்ம தான் பத்திரமா பாதுகாத்துருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் அதை தவற விட்டுட்டோம். இது அவங்க குழந்தைகள், அவங்க கூட்டிகிட்டு போகட்டும், விடு அப்படின்னு சோனு காக்கா சொல்லிச்சான். அப்போது அந்த குழந்தைகள் ரெண்டும் சொல்லிச்சான், அப்பா அம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க கூட போக மாட்டோம். நீங்கள் ரெண்டு பேரும் தான் எங்களை பத்திரமா பார்த்து எங்களை ரொம்ப அன்பாக வளர்த்தீங்க. அதனால் நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம், அவங்க கூட போக மாட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைகள் சொன்னாங்களாம். அதை கேட்ட பட்டுக்கும் சிட்டுக்கும் அப்போ தான் புரிஞ்சது நம்ம செஞ்சது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி. அப்போது பட்டுவும் சிட்டுவும் சொன்னாங்களாம், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க உங்களுடைய குழந்தைகளை தண்ணியில போட்டு கொன்னுட்டோம். ஆனா எங்க குழந்தைகளை நீங்க ரொம்ப அன்பா வளர்த்துருக்கீங்க. இந்த குழந்தைகள் உங்களுக்கு தான் சொந்தம். நாங்க செஞ்ச தப்புக்கு எங்களுக்கு இதுதான் தண்டனை. இந்த குழந்தைகளை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் ரெண்டு பேரும் அங்கே இருந்து பறந்து போயிட்டாங்களாம். அப்போ தான் சோனுவுக்கும் மீனுவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். குழந்தைகள் இனிமே நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருந்தாங்களாம். குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சால் அது திரும்ப நமக்கே தான் வரும். அதனால் நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது. ஓகேவா குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? பாய், தேங்க்யூ.